ஸ்மார்ட் ஹோம்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஒரு தடவை காசு போட்டா போதும், நம்ம வீடு செம்ம ஹைடெக் ஆயிடும், வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடும் தானே. ஆனா அந்த ஆடம்பரத்துக்கு பின்னாடி நம்மளே அறியாம நாம ஒரு கடன் பொறிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா, வாங்க இந்த ஸ்மார்ட் ஹோம் கனவுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான செலவுகளையும் அதுல இருக்கிற சிக்கல்களையும் பத்தி இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். ஆமா, இந்த வரியை நம்ம எல்லா விளம்பரத்திலையும் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம் இல்லையா? ஒரே ஒரு பட்டனை தட்டினா போதும், வீடு முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கனவு. இதுதான் ஸ்மார்ட் ஹோம் கம்பெனிகள் நமக்கு ரொம்ப அழகா காட்டுற ஒரு படம். ஆனா அந்த அழகான படத்துக்கு பின்னால ஒரு அதிர்ச்சியான நிஜம் இருக்கு. உண்மையிலேயே இது ஒரே ஒரு தடவை பண்ற முதலீடு தானா, இல்ல நம்மள வருஷ கணக்குல உள்ள இழுத்து பூட்டி வைக்கிற ஒரு பெரிய ட்ராப்பா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. பாருங்க, ஒரு பக்கம் கம்பெனிக்காரங்க நமக்கு விக்கிற கனவு பார்க்கறதுக்கு சூப்பரான கண்ட்ரோல், ஒரு தட்டல்ல எல்லா வேலையும் நடக்கும், விலை குறைவான ஆடம்பரம்னு சொல்றாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? எரிஞ்சு போன சுவிட்ச் போர்டுகள், தாங்க முடியாத ரிப்பேர் பில்கள், நாம போட்ட பட்ஜெட்டை அப்படியே டபுள் ஆக்குற செலவுகள். இது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குல்ல?